இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு இவளுக்கு? மகா 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 எழுந்திரி மகா. அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எழுந்திரி மகா. நீ தான் பூஜை பண்ணணும்னு சுவாமிஜி சொல்லிருக்காரு. மகா 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 இந்த பூஜையை நீ செய்யலனா இந்த குடும்பத்துக்கே ஆபத்து. நீ எதுக்கு இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன ஆச்சு மகா? மகா மகா இந்த பூஜையை தாத்தா பிளான் பண்ணது இந்த வீட்ல நல்லது நடக்கணும்னு தான். அதுக்கு நீ பூஜையை நடத்தி ஆகணும் மகா. மகா இப்ப அது உன் கையில தான் மகா இருக்கு. எழுந்திரு மகா. மகா 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 எழுந்திரு மகா. மகா இவ்ளோ எழுப்புறோம், இவளால எந்திரிக்கவே முடியலையே. அதுதான் சித்தி எனக்கு ஒண்ணும் புரியல. கண் அசையுது ஆனா எந்திரிக்க மாட்டேங்கிறாளே. என்ன ஆச்சுன்னு தான் தெரியல. உடம்பு சரியில்லையா என்னன்னு வேற தெரியலையே. இப்படி எல்லாம் தூங்குற ஆளே இல்லையே இவ. மகா மகா இப்ப என்ன பண்றது? மகா மகா ஓ மகா மகா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறா. இவ எழுந்திருக்க மாட்ட போல இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? தெரியல சித்தி. எந்திரிக்க மாட்டேங்கிறாளே. சரி சித்தி, நாம சுவாமிஜி கிட்ட போய் சொல்லலாம். ம். என்னாச்சுமா? அவளால எழுந்திருக்கவே முடியல தாத்தா. நாங்க எவ்வளவோ எழுப்பி பார்த்தோம். அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறா. என்ன ஆச்சுன்னே தெரியல. சாமி, இப்ப என்ன பண்றது? இந்த பூஜை நீ செய்யலனா இந்த குடும்பத்துக்கே ஆபத்து. நீ எதுக்கு இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன ஆச்சு மகா? இந்த பூஜை தாத்தா பிளான் பண்ணது இந்த வீட்ல நல்லது நடக்கணும்னு தான். அதுக்கு நீ பூஜையை நடத்தி ஆகணும் மகா. எழுந்திரி மகா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த வீட்டுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. என்ன சாமி சொல்றீங்க? சுமங்கலி பூஜைன்றது வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொம்பளைங்க செய்யக்கூடிய பூஜை. இப்படி தடப்பட்டு போகுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளைக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுது. ஐயோ,